ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பழைய சாதத்தை புது சாதமாக மாற்றிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இந்த பழைய சாதம் தான். ஏன்னா வடித்த சாதம் மிஞ்சிருச்சு, காலையிலேக்கு சாப்பிட சொன்னால் அதை அப்படியே சாப்பிட முடியாது, எனக்கு தாளித்து தான் சொல்லிட்டாங்க. அதனால் தாளிக்க கிளம்பிட்டாங்க. வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, லைட்டாக வெங்காயத்துக்கு உப்பு போட்டுட்டு, அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, ஒரு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, அவ்வளோதாங்க. சாதத்தை நல்லா புழிஞ்சி ஒரு தட்டில் வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சாதத்தை எடுத்து அந்த தாளிச்சதில் போட்டோன்னா சாதம் தயார். இப்போது நம்ம அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு, நல்லா பெரட்ட அப்படியே தயிர் சாதம் மாதிரி மாறிடும். தயிர் சாதம்னா கொஞ்சம் குழுன்னு இருக்கும், இது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். நல்லா சூடான சாதம் எப்படி இருக்கும், தயிர் சாதம் கலர்னா அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் பழைய சாதத்தை நீங்கள் தொலையில் போடவே மாட்டீங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. உங்கள் வீட்லேயும் சாதம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.